Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை மாமல்லபுரத்தில் நடைபெறும் தவேகா கல்வி விருது வழங்கும் விழாவில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு தடபுடலான விருந்து பரிமாறப்பட்டு வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கி கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். என்ன மாதிரியான உணவுகள் பரிமாறப்பட்டு வருகிறது? மேலும் விவரங்கள் என்னென்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் அரசு பொதுத் தேர்வுகள்ல மாவட்ட வாரியாக முதல் 3 மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. சரியாக 9:45க்கு துவங்கப்பட்ட நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரமாக தொடர்ந்து மாணவியர்களுக்கு சான்றிதழ்களையும் அதே போல ஊக்கத்தொகையையும் கட்சியுடைய தலைவர் விஜய் வழங்கி வருகிறார். ஒருபுறம் சான்றிதழ்களை பெற்றுக்கொண்ட மாணவர்களுக்கு அறுசுவை விருந்து என்பது வழங்கப்பட்டு வருகிறது. சுமார் 24 உணவு வகைகளுடனான அறுசுவை சைவ விருந்து தயார் நிலையில இருந்து வரக்கூடிய நிலையில சான்றிதழ்கள் பெற்ற கையோடு பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகளோடு வந்து அந்த உணவை அருந்தி செல்கின்றனர். இந்த நிகழ்விடத்துல கட்சியுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் நேரடியாக வந்து அந்த விருந்து உணவு அருந்தக்கூடிய இடத்திற்கு வந்து அங்கு உணவு அருந்தக்கூடிய மாணவர்களிடமும் பெற்றோர்களிடம் தேவைகளை கேட்டு அவர்களுடன் அமர்ந்து உணர்வு அருந்திருந்தார். சுமார் 1500 2000 நபர்கள், அதாவது 550 மாணவர்கள், ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 2 பெற்றோர் என 1500 2000 நபர்களுக்கு இந்த சைவ விருந்து என்பது தயார் செய்யும் பணி இன்று காலையிலிருந்தே தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த நிலையில வரக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே உணவு கிடைப்பதை உறுதி செய்யும் ஒரு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுல சான்றிதழ்களை பெற்று ஊக்கத்தொகையை பெற்று வரக்கூடிய மாணவர்களும் பெற்றோர்களும் உணவருந்தி செல்லும் காட்சியிலும் நம்ம பார்க்க முடிகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.